அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இன்று அனைத்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் குடும்பங்கள் அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதை பற்றிய விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கேஸ் சிலிண்டரில் புதிய மாற்றங்களும் மேலும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் உங்களது கேஸ் சிலிண்டர் தொடர்பான ஒரு முக்கிய பதிவை செய்யாவிட்டால் பிற்காலத்தில் கேஸ் வாங்குவது தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் இத்தகைய சேவையை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசானது வெளியிட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட போர் பதற்றத்தின் காரணமாக எல்பிஜி சப்ளை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நுகர்வோர்கள் பயன்பெறும் வகையில் எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது குறைந்த எடை கொண்ட சிலிண்டர்களை அறிமுகம் செய்ய உள்ளது. அதன்படி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டுவர உள்ளது. அரசுக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் வீட்டு உபயோகத்திற்கும் வணிக பயன்பாட்டிற்கும் 10 கிலோ எடை கொண்ட எல்பிஜி சிலிண்டர்களை அறிமுகம் செய்ய தயாராகி வருகிறது. வீட்டு உபயோகத்திற்கும் வணிக பயன்பாட்டிற்கும் 10 கிலோ எடை கொண்ட எல்பிஜி சிலிண்டர்களை அறிமுகம் செய்ய தயாராகி வருகிறது. நுகர்வோர்கள் வீடுகளில் 14 கிலோ கேஸ் சிலிண்டரும், கடை மற்றும் ஹோட்டல்களில் 19 கிலோ எடை கொண்ட கமர்ஷியல் சிலிண்டர்களை பயன்படுத்தி வருகின்றனர். இவற்றை பயன்படுத்தும் போது நீண்ட நாட்களுக்கு கேஸ் பிரச்சனை இருக்காது என்றாலும் ஒரு இடத்தில் மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு சற்று சிரமமாகவே இருந்தது. இந்நிலையில் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் 10 கிலோ எடை கொண்ட காம்போசிட் எல்பிஜி சிலிண்டர்களை அறிமுகம் செய்ய எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான வியாபாரிகள், மாணவர்கள் மற்றும் பணிக்காக அவ்வப்போது இடமாற்றம் செய்பவர்களுக்கு இந்த சிலிண்டர்கள் மிகவும் வசதியாக இருக்கும். ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் காம்போசிட் டெக்னாலஜி எனும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 10 கிலோ சிலிண்டர்கள் தயாராக இருக்கிறது. இந்த சிலிண்டர்கள் வழக்கமாக நாம் பயன்படுத்தும் சிலிண்டரின் எடையை காட்டிலும் 50% குறைவான எடை கொண்டதாகவும் இதை கையாளுவதற்கு எளிதாகவும் இருக்கும். லைட் வெயிட்டாக இருப்பதால் குறுகிய படிக்கட்டுகள் மற்றும் மாடிப்படிகள் என எளிதாக எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லலாம். அதேபோல சிலிண்டரின் வெளிப்புறத்தில் எவ்வளவு எரிவாயு பயன்படுத்தியுள்ளீர்கள் என்பதையும் பார்க்க முடியும். எளிதில் இதை ரீஃபில் செய்து கொள்ளவும் முடியும். மேலும் இன்று அனைத்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு கவனிக்கக்கூடிய முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி உங்கள் வீட்டில் கேஸ் இணைப்பிற்கான ஆதார் KYC சரிபார்ப்பை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் முடிக்க வேண்டும் என்று எரிவாயு நிறுவனங்கள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த சரிபார்ப்பை செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் சில சேவைகளை பெறுவதில் தாமதம் மற்றும் சிக்கல் ஏற்படலாம் என்பதால் இதை அலட்சியப்படுத்தாமல் செய்து முடிப்பது நல்லது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் உண்மையான பயனாளர்களின் விவரங்களை புதுப்பிப்பதும், தவறான அல்லது செயல்படாத இணைப்புகளை கண்டறிவதும், மானிய திட்டங்கள் சரியான நபர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதே ஆகும். இந்த KYC சரிபார்ப்பை நீங்கள் 2 வழிகளில் செய்யலாம். முதல் வழி ஆன்லைன் வாயிலாக. நீங்கள் பயன்படுத்தும் எரிவாயு நிறுவனமான இந்தியன், பாரத் அல்லது HP நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மொபைல் செயலியில் உள்நுழையலாம். அங்கு ஆதார் விவரங்களையும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரும் OTPயையும் பயன்படுத்தி KYCயை நிறைவு செய்யலாம். இரண்டாவது வழி கேஸ் ஏஜென்சிக்கு நேரடியாக செல்வது. ஆன்லைனில் செய்ய முடியாதவர்கள் அருகிலுள்ள கேஸ் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் அட்டை மற்றும் கேஸ் இணைப்பு விவரங்களுடன் பயோமெட்ரிக் சரிபார்ப்பை செய்து KYC என்பதை முடிக்கலாம். மிக முக்கியமாக KYC சரிபார்ப்புக்கு எந்த கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இது இலவச சேவையாகும். யாராவது இதற்காக பணம் கேட்டால் உடனடியாக உங்கள் எரிவாயு நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை மையத்தில் புகார் தெரிவிக்கலாம். உங்கள் பகுதியில் KYC செய்ய கடைசி தேதி என்ன என்பதை உங்கள் கேஸ் ஏஜென்சி அல்லது சம்பந்தப்பட்ட எரிவாயு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலம் உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலும் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் இத்தகைய சேவையை முடிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசானது குறிப்பிட்ட காலக்கெடுவானது வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோவில் கூறியுள்ள தகவலானது மத்திய அரசால் வெளியிடப்பட்ட முக்கியமான தகவல். இதை அலட்சியப்படுத்தாமல் உடனே செய்ய வேண்டும். நீங்கள் பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டரை தினசரி பயன்படுத்த எந்தவித தங்கு தடையின்றி கிடைப்பதற்கு KYC என்பது தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அனைத்து உறுப்பினர்களின் அங்கீகாரத்தை உறுதி செய்யும் வகையில் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆகையால் KYC என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். மேலும் இதை பதிவு செய்ய மறக்காதீர்கள். இத்துடன் இத்தகவல் நிறைவடைகிறது. பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும். நன்றி, வணக்கம்.